நாங்கள் மேலோங்கி வருவதற்கு எது தடையாக இருக்குது? ஆட்சியில் அதிகாரம் வந்தால் அந்த தடை எங்களுக்கு நீங்க. திருமா அவர்கள் மிரட்டப்பட்டாரு, அதனால தான் மாநாட்டை இது போல பண்ணிட்டாரு. வெளிப்படையாக சொல்லணும்னா பாஜகவோடு நாங்கள் இணைந்து விட்டால் தானாக எங்களுக்கு எல்லாம் வந்துடும். ஆனால் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் முதலமைச்சராக வரணும்னு அப்படியே சொல்லிட்டாருன்னா விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கு மக்கள் பக்கம், உழைக்கின்ற மக்கள் பக்கம், எந்த இடத்துலையும் சுயசாதி பெருமையை பேசிக்கின்னு ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிறார் விசிக கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தூக்க பகலவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ 2-3 நாளா ரொம்ப பரபரப்பா, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தான் ரொம்ப போயிட்டு இருக்காது. உங்களுக்கே தெரியும். என்னன்னு சொன்னீங்கன்னா, தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு போயிருந்தார், யூஎஸ் போயிருந்தார். அந்த நேரம் பார்த்து ஒரு சில கருத்துக்களை திருமா அவர்கள் வெளியிட்டார். அதுவே உங்களுக்கு தெரியும், ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்லாம் சொன்னார். சரி, இது பெரிய சரவடியாக வெடிக்கும் போல இருக்குது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவரும் ரிட்டன் வந்துட்டார். யார், நம்ம தமிழக முதல்வர் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இவர் போய் சந்திச்சார். ஏதோ புஸ்வானம் போல் மாநாடு அப்புறம் எதுவுமே நடத்தலை. அது என்ன காரணம், என்ன சங்கதி அப்படின்னு சொல்லுங்கள் சார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர், அன்பு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு நேற்று ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கவில்லை. தமிழக வரலாற்றில் இதுவரையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி ஆட்சி அமர்ந்திருக்கிறது. ஆனாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலை அப்படியே இருக்கிறது, நீத்து போய் கிடக்கிறது. அவர்கள் மேலே வருவதற்கான சான்றுகள் இங்கே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற ஒன்று. ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பெற்றிருக்கலாம், வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கலாம், ஆனால் அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்கிற வரையில் இந்த மேம்பாட்டு மேலே வருவதற்கான சான்றுகள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் எங்கள் தலைவர் 1990 2024 வரையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இப்போது அதை ஊடகங்கள் தான் பெருக்கி இருக்கிறது. அவர் சொன்ன பிறகுதான் ஊடகங்கள் அதை எடுப்பது. நாங்கள் அதை தான் சொல்லலாம். 90 சொல்லிட்டு இருக்கோம். 90 அப்படின்னா இங்கே இருக்கிற ஊடகங்கள் இப்போது தான் விடுதலை சிறுத்தை உற்று பார்க்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் 90 சொல்லிட்டு வரோம். நாங்கள் எனக்கு திடீர்னு 2024 சொல்ல திடீர்னு தான் அவர் சொன்னார். அதுதான் சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொன்னார் அவர், அதாவது தலித் சமுதாயத்திலிருந்து ஒருவர் முதல்வராக ஆகவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக ரொம்ப இதுவாக சொன்னார். இப்போதான் ஒரு சில கருத்துக்கள் கொஞ்ச நாளாக தான் அது வராது. அதாவது ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறது என்பது எல்லோரும் கூட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி தேவை ஏற்படாது. கருத்தியல் ரீதியாக சொல்லுகிற போது அது உங்களுக்கு புதுவிதமாக இருக்கும். அப்போ புதுவிதமாக இருக்கணும்னு நீங்கள் என்ன எதிர்பார்க்குன்னா, அடித்தட்டு மக்கள் அடிப்படையிலே கிடக்கணும், கீழவே கிடக்கணும், அவங்க மேலோங்கி வரக்கூடாதுன்றதான உங்கள் பார்வையாக இருக்குது. நாங்கள் மேலோங்கி வருவதற்கு எது தடையாக இருக்குது? ஆட்சியில் அதிகாரம் வந்தால் அந்த தடை எங்களுக்கு சொல்லிடுறேன். நாங்கள் ஆட்சிக்கு பங்கு வந்தால் மேலோங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய வேலை வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அது ஒரு மாற்றாக தெரியுது. அதை நீங்கள் இப்போ உங்கள் தலித்துகள் இங்கே முதலமைச்சராக ஆகுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போது தலித்துகள் முதலமைச்சராவதற்கு வாய்ப்பு நம்ம முன்ன காணொலியில் அதான் சொல்கிறேன். முதலமைச்சராவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னால் அப்போ எது தடையாக இருக்குது அப்படின்றதானே கேட்குறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி சென்னை மாநகர மேயரை அவர்களை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை இந்த பட்டியல் நம்ம சகோதரியை பிரியா என்பவரை மாநகர மேயராக இருக்கிறாங்க. அவங்க மேயராக இருக்கிறாங்களே தவிர அதன் மூலமாக மேம்பாடு ஆய்வதற்கு பட்டியலின மக்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு கட்சியினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இதுவே விடுதலை சிறுத்தைகளுடைய மேயராக இருந்தால் சென்னை மாநகரத்தில் பெருவாரியான மக்களுக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் பிரித்து தருவதற்கான எங்களுக்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கும். அப்போது அது பரவலாக்கப்படும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ அரசியல் எல்லாரிடமும் பரவலாக்கப்பட வேண்டும் என்று சொல்வதும், பொருளாதாரம் எல்லார் இடத்திலும் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதும் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. ஒருவருக்கு கிட்டத்தட்ட 5 ஏக்கரில் ஒரு வீடு இருக்குது, 5 ஏக்கரில். ஆனால் இந்த பட்டியலின மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுக்கு, உழைக்கின்ற மக்களுக்கு 315 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்றைக்கி பேர் மாற்றிருக்காங்க, குடிசை மாற்று வாரியம்னு சொல்லிட்டு.
சென்னை அந்த குடிசுமாற்று வாரியத்தின் பேரை சென்னை மேம்பாட்டு வாரியம் ஒரு பேர் ஒன்று மாற்றி வச்சிருக்கிறாங்க. வீட்டு வசதி வாரியம்னு போட்டு வச்சுருக்காங்க. அவர் வந்து 315 ஸ்கொயர் ஃபீட் தராங்க. அந்த 315 ஸ்கொயர் ஃபீட்டில் பீரோ வைக்கணும், கட்டில் போடணும், வாஷிங் மிஷின் வைக்கணும், டிவி வைக்கணும், ஃப்ரிட்ஜு வைக்கணும், மிக்சி வைக்கணும். இதெல்லாம் இருக்குது. இதில் எப்படி வைக்க முடியும்னு நம்ம கேட்டோம். அவங்கெல்லாம் இதெல்லாம் யார் வாங்க சொன்னதுன்னு கேட்குறாங்க. அப்போது யார் அடக்குமுறை செய்கிறாங்க? இதெல்லாம் நாங்கள் வந்து விரிவுபடுத்தி பேசினா நானே சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் ஒருவேளை இந்த தமிழ்நாட்டு மண்ணில் ஆட்சி அமைத்தால், பகலவன் வந்து அமைச்சரானால், நான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு தருவேன்னு நான் சைன் பண்ணுவேன். அதுக்கான என்னென்ன வரைகிற திட்டங்கள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்போ இந்த மக்களுக்கு பயனுள்ளதாக யாரால் செய்ய முடியும்னா, நீங்கள் மினிஸ்டர் ஆகணுன்றீங்க. உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் மினிஸ்டர் ஆகணும். அப்போதான் ஒருத்தர் கிடையாது, ஆட்சியே வரணுன்றது எங்களோட இலக்கு. எங்கள் தலைவர் முதலமைச்சராக இருந்தால் நான் கட்சிக்கு வந்துக்கிறேன். ஏன்னா இப்போ கூட்டணியில் இருக்கிறீங்களா, அதனால நான் கேட்குறேன். கூட்டணின்றது அன்னைக்கு கணக்கு. அது நான் 7வது படிக்கும்போது கூட்டல் கணக்கு படிப்பேன். நான் கல்லூரி படிக்கும்போது வேறு கணக்கு போடுவேன்ல. அப்போ படிப்படியே முன்னேறேன்ல. அப்போ இது மாதிரி நானே முன்னேறி வரணுன்றது தானே சரியாக இருக்கும். நான் வரணுன்றது, எங்கள் தலைவர் முதலமைச்சராகணுன்றது தான் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் தொண்டனுடைய கோரிக்கையில் கனவு, நினைவு. அதுக்காக தான் நான் உழைக்கிறேன். எங்கள் தலைவர் முதலமைச்சராக தான் நான் பகலவன்றவன். எங்கள் தலைவர் முதலமைச்சர் தான் நான் உழைக்கிறேன். எங்கள் தலைவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, நம்ம கூட்டணி போகலான்னு சொல்லி எடுக்கிறாரு. அதன் கீழே நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம். ஆனால் என்னுடைய கனவு என்ன? எங்கள் தலைவர், அன்பு தலைவர் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். இது என்னுடைய கனவு மட்டும் இல்லை, பரவி கிடக்கிற கோடான கோடி விடுதலை சிறுத்தைகள் கனவு. எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அந்த ஒரு முனைப்போட தான் வருவாங்க. இப்போ விஜய் வராரு, அவர் கூட சரி நம்ம முதலமைச்சர் ஆகணும், நாட்டு மக்களுக்கு. அதாவது நல்லா சொன்னீங்க. அதான் நல்லா சொன்னீங்க. இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகணும்னா அதை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள், மறைந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு அதை பற்றி எதுவும் பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் முதலமைச்சராக வரணும்னு அப்படி சொல்லிட்டாருன்னா, எப்படி சொன்னார் பார்த்தியா, ஏன் சொன்னார் அப்படின்னு, ஏன் சொன்னாருன்னு கேட்கறதுக்கு என்ன பெரிய மனநிலை? அது போல யார் கேட்டாங்க? ஏன் எல்லாம் தான் நீங்களும் தான் கேட்குறீங்க, ஊடகம் தான் கேட்குறீங்க. ஆட்சியில் பங்கு கேட்குறாருன்னு, ஆட்சியில் பங்கு கேட்டால் ஏங்க ஆட்சியில் பங்கு கேட்டால் தப்புனான்னு கேட்குறேன். ஏன் நீங்கள் வந்து அதை ஊதி பெருக்கிறீங்க? என்னென்ன கூட்டணி ஆரம்பிக்கிறது? கூட்டணி இருக்கட்டுங்க. இதுவரையும் கூட்டாட்சி தத்துவத்தை இதுவரையும் கொண்டு வரல. கூட்டாட்சி வேணும்னு புரட்சியில் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, விடுதலை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நேற்று சொன்னாங்க, கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமா. சரி, அது மட்டும் கேட்டிருந்தா பரவாயில்ல. இப்போ வந்து நாங்க வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறேன் அப்படின்னாரு. நீங்க அந்த கூட்டணி கட்சியிலே நான் என்ன சொல்றேன்னா, இது எங்க கட்சிங்க, விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகளுக்கு என்னென்ன முடிவு எடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணுறது. அடுத்தவங்களுக்கு முடிவு பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. திமுக என்னென்ன முடிவு எடுங்க எங்களுக்கு எடுக்கிறாங்க, அதிமுக என்னென்ன முடிவு எடுக்கிறாங்க எங்களுக்கு எடுக்கிறாங்க. எங்க கட்சியினுடைய தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? அந்த கூட்டணியிலே இருந்துட்டு மக்கள் வந்து சொன்னாங்களா மது ஒழிப்பு வந்து வேணும்னு சொன்னாங்களா? விடுதலை சிறுத்தைகள் எடுத்தது வேணான்னு சொன்னாங்களா? விடுதலை சிறுத்தைகள் எடுத்தது வேண்டான்னு சொல்ல தவறுன்னு சொன்னாங்களா? மக்கள் சொன்னாங்களா? மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது, விடுதலை சிறுத்தை நடத்துவது தவறு. மது ஒழிப்பு மாநாடுன்றது எதை எதிர்த்து நீங்க நடத்துறீங்க? தமிழக, அதாவது வந்து மாநில அரசு எதிர்த்து தான் இப்ப நடத்துறீங்க. அப்போ வந்து மாநில அரசு கூட விசிகா வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க. அப்படின்னா அந்த தலைமையே நீங்க எதிர்க்கிற மாதிரி தானே ஆகுது. மது ஒழிப்பு கொள்கைக்கு அவர்களுக்கு உடன்பாடு உண்டு, மதுவை ஒழிக்க வேண்டும் என்று அவங்களுக்கு எண்ணம் உண்டு. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று சொன்னார், இன்றைக்கி போய் முதலமைச்சரை சந்திச்சிட்டான்னு சொன்னீங்க. நீங்கள் தொடக்கமாகவே சொன்னீங்க, அமெரிக்கா போயிருக்கும்போது ஒரு சரவடியாக வெடிக்கும்னு பார்த்தோம், ஆனால் புஸ்வானம் ஆயிடுது. அப்படி கிடையாது. அவர் அமெரிக்கா போயிட்டு வந்து உங்கள் பயணம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்திருக்கு, வாழ்த்து சொல்ல போயிருந்தார். இதில் சரவெடி இருக்குது, நீங்களே வெடிச்சு விட்றீங்க. எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, பரவாயில்லை. எங்கள் தலைவருடைய பேச்சுக்களையும் எங்களுடைய கருத்தையிலும் ஒரு வாரமாக நீங்கள் சரவடியாக வெடிச்சுக்கிறது. தீபாவளி வரத்துக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்தை இவ்வளோ சரவடியாக ஊடகங்களை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து இதுதான் இருக்கு. அததான் சொல்கிறேன் நான். அதனால சொல்கிறேன், ஒரு வாரமாக விடுதலை சிறுத்தைகளை பற்றியே பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதில் எங்களுக்கு மாற்றுங்க. இப்போ தெரியாத மக்களுக்கு கூட விடுதலை சிறுத்தை போய் கொண்டு சேர்த்ததுக்கு நன்றி. அதுதான் எங்களுடைய மாநாடு அவ்வளோ தூரம் ரீச் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்கிறேன். சரி, அந்த மது ஒழிப்பு அப்படின்றது வந்து மாநில அரசுக்கு தான் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ தடனடியாக வந்து இல்லை, மத்திய அரசை எதிர்த்து அதே போல் வந்து நாட் ஒன்லி தட் என்னது மது இன்க்ளூடிங் அந்த போதை வஸ்து எல்லாத்தையுமே சேர்த்து தான் நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்ட்டு அந்த வார்த்தையும் அவர் சேர்த்துக்கிட்டாரு. மது ஒழிப்பு மாநாடு, போதை பொருளை தடை செய்ய வேண்டிய ஒரு மாநாடு. இது ரெண்டும் விளிம்பில் மக்களை, உழைக்கின்ற மக்களை அன்றாடம் காட்சி இருங்க சொல்ல விடுங்க, மக்களுக்கு புரியணும்.
ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி அப்படி. ஏன்னா மக்களுக்கு புரிஞ்சாதான் தெரியும். கேளுங்க, சொல்லுங்க. மதுவு வந்து சின்ன சின்ன பசங்க குடிக்கிறாங்க. இப்போ கெஞ்சா, அபின், இன்ஜெக்ஷன், மாத்திரை இதெல்லாம் வந்துருச்சு. இப்போது நாளை வரப்போகிற சங்கதி என்னவா இருப்பாங்க? கல்லூரியில் விற்கதா சொல்கிறாங்க. கல்லூரியில் விற்கிறது, பள்ளியில் விற்கிறது, விடுதிகளில் எங்கே பார்த்தாலும் கடைகளில் கூட விற்கிதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி வந்து நெருக்கடி வந்துச்சுன்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு இருக்குது? பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை என்பதை போல் வளர்ந்து வர ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அவங்களுடைய வாழ்நிலை என்னவா இருக்கும்? இந்த கலாச்சாரம் என்ன முறையாக இருக்குன்றத தொலைநோக்கு பார்வையோடு அவங்க கெட்டு சீரழிந்துடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறது தப்பா? தவறாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது தப்புன்ட்டு எங்கள் சொல்லுங்க. கருத்து தப்பா? மது ஒழிப்பு வேணும் அப்படின்னு சொல்கிற கருத்து தப்பா? போதைப் பொருட்களை தடை விதிக்க வேண்டும், அது இங்கே வரவே கூடாதுன்னு சொல்கிறது தவறா? சொல்லுங்கள், தவறுன்னு சொல்லுங்கள். நீங்கள் அதை தவறுன்னு சொன்னால் அதிமுக காரங்களும் சொல்லிட்டு திமுக காரங்களும் சொல்லிட்டோம். அவங்க நடத்துகிற மாநாடு தவறுன்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லுங்கள். அது தவறுன்னு சொல்ல வரல. அதாவது அந்த கூட்டணியில இருக்கும் பொழுது இருந்து கொண்டே கூட்டணியில் அனைத்து கட்சியும் கூப்பிடுறாங்க. கூட்டணியில் இருந்தால் என்ன பண்ணணும்? சொல்லக்கூடாதா? எதையும் ஒரு புதுசாக ஒரு அஜெண்டா சொல்லக்கூடாதா? ஒரு 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 கட்சி உங்க தலைமையே நீங்க எதிர்க்கிறீங்க. ஏன்னா அவருடைய எதிர்க்கலங்க. புதுசாக ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. புதிய திட்டம் வேணுமா வேணாமா? வேணும். வேணும். இல்லை மெட்ரோ ரயில் என்ன பழைய திட்டமா? இப்போ திடீர்னு நோண்டுறீங்களா? சென்னை முழுக்க ஒரு காடாக கிடக்குதுல, வண்டியெல்லாம் பஞ்சர் ஆகுது. அதை தடுத்துடலாமா? இப்போது எல்லாருக்கும் காலில் குத்திடுது, கையில் குத்து, தடிக்கு உந்தானா மண்டையில் ஆணி குத்துடுது, வேணான்னு சொல்லிடலாமா? அப்போ புதிய திட்டத்தை கொண்டு வரீங்கல்ல, அப்போ நாங்களும் ஒரு புதிய கருத்து சொல்கிறோம். இது மாதிரி வந்து மக்கள் அழிவு நிலைக்கு தள்ளப்படுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களும் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் யார் காரணம்? மத்திய அரசா மாநில அரசா? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மாநில அரசாங்கம் இதனுடைய வருமானத்தில் தான் பல செயல்களை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தடுத்துட்டா மாநில அரசாங்கம் தான் அந்த நிதியை தரணும். அப்போது இதுக்கு பக்கபலமாக யார் இருக்கிறாங்க? இதை ஒழிக்கணும்னு சொன்னால் இதனுடைய தொகைகளை, இதனுடைய வருமானத்தை மத்திய அரசாங்கம் தரணும். அப்போ மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நடத்த போகிற இது வந்து மாநாடு வந்து கரெக்டாக எஸ்பெஷலி மத்திய அரசை எதிர்த்து தான் அப்படின்ற. மத்திய அரசுன்னு கிடையாது. நாங்கள் வந்து சொல்கிற கருத்து எங்களை ஆண்டு கொண்டு இருப்பது மாநில அரசாங்கம். நாங்கள் இந்த தமிழ்நாட்டு மாநிலத்துக்குள்ளே இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை எங்களை ஆளுகிற முதலமைச்சரத்தை சொல்கிறோம். இது மாதிரி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சொல்லி அவர் வந்து எங்கே கொண்டு போகிறோம்னா கொண்டு போட்டோம் அப்படி தான். நாங்கள் வந்து இவர்கிட்ட எங்களுக்கு முதலமைச்சர் யார்? மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க தான் முதலமைச்சர். அவர்கிட்ட தான் நாங்கள் கோரிக்கை வைக்க முடியும். நாங்கள் இந்த கோரிக்கை யாருக்கிட்ட வைக்க முடியும்? திமுக கூட அந்த மாநாட்டில் பங்கேற்று 2 பேர் RS பாரதி அவர்களும் DKS இளங்கோவன் அவர்களையும் வரதா ஒப்புதல் ஒரு மகிழ்ச்சியோடு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதே சமயம் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்கள் LKG நாங்கள் PhDன்னு. அதை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு பார்க்கலாம். அதாவது அன்புமணி அவர்கள் மது போதையில் PhD படிச்சிருக்கலாம், அந்த ஒழிப்பில். நாங்கள் வந்து சாதி ஒழிப்பில் PhD படிச்சிருக்கிறோம், சாதி ஒழிப்பில். அவர் வந்து சாதி ஒழிப்பில் LKG, நாங்கள் அதில் PhD. அவர் நாடக காதலில் PhD, நாங்கள் சமத்துவத்தில் PhD. அதாவது நாடக காதலில் அவர் வந்து LKG கிடையாது, அவர் PhD. அதுக்கு சொல்லுங்கள், அவர் அதில் நாடக காதலில் PhD அவர் சொல்லுங்கள். அப்போது சாதி ஒழிப்பை சொல்லக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தை. பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ஒரு சாதி கட்சிங்க. அப்போ நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கேள்வி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்ததா சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சின்னு இருந்த பேர் இருந்ததா முதல்ல? இல்ல. என்ன கட்சி இருந்தது? அதாவது வந்து இயக்கமா இருந்தது, வன்னியர் சங்கம் அப்படின்னு வச்சிருந்தது. விடுதலை சிறுத்தைகள் எங்க பறைய சங்கம்னு வச்சிருந்தோமா? விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் வந்து ஒரு இயக்கம் சங்கமா இருந்தது பேரு அப்படிங்க, சாதி பேர்ல வச்சிருந்தாங்க. இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பெருவாரியான கட்சிகள் அவங்க சாதி பேர்ல வச்சிருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் சுயம்பாய், சுய நினைவோடு, சுய புத்தியோடு, அறிவோடு, ஆற்றலோடு, தொலைநோக்கு பார்வையோடு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதில் எங்கே சாதி இருக்குன்னு சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் என்று வச்சது மட்டுமல்லாமல் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு அல்ல, வன்னியர் ஓட்டு வன்னியருக்கே போடுங்க அப்படின்னு வாக்கு சேகரித்தவர்கள். விடுதலை சிறுத்தைகள் பறையர் சங்கம் நாங்கள் அறிவிச்சதில்லை. இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன், நீங்கள் கேட்டு சொல்லிடுறேன். பறையர் ஓட்டை பறையர்களுக்கே போடுங்கன்னு விடுதலை சிறுத்தைகள் எந்த சுயசாதி பெருமை பேசியதே கிடையாது 35 ஆண்டு காலத்தில். ஒரு இடத்துல ஒரு சான்று சொல்லுங்கள். வன்னியர் சங்க மாநாட்டில் என்னென்ன பேசியிருக்கணும் அடுக்கடுக்காக நான் இப்போ எடுத்து காட்டுறேன்.
அதேமாதிரி விடுதலை சிறுத்தைகள் சுய சாதி பெருமை பேசுகிறாங்க, நீங்கள் காட்டுங்க. ஒரே ஒரு சான்று காட்டுங்க. அப்போ எங்கள் தலைவர் மட்டும் இல்லை, எங்கள் தலைவரோடு இருக்கிற அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் யாராவது பேசியிருக்கிறா சொல்லுங்கள். இப்போ என்னை போன்ற தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க யாராவது பேசியிருக்காங்க சொல்லுங்கள். சுயமாக தூய்மையாக தமிழ் தேசிய அரசியலை எங்களுக்கு வளர்த்து ஊட்டியெடுத்து பக்குவமடை செய்திருக்கிறார் எங்கள் அன்பு தலைவர். நாகரிகமற்ற முறையில் கூட நாங்கள் யாரையும் பேச மாட்டோம், ஒருமையில் பேச மாட்டோம், அரசியல் பார்வையோடு மட்டும்தான் பேசுவோம். யாரையும் மிரட்டுற தோணியோடு பேச மாட்டோம். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்போம், ஆனால் அடுத்து விட்டு குடிசையை போய் கொளுத்த மாட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், இப்போ வரவேற்கிறோம். ஆனால் சரி குடிசையை கொளுத்துனாங்க, ஏன் கொளுத்துனீங்க, எது கொளுத்துனீங்க? மறைந்த அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க, இது பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது, பசுமையான மரங்கள் எல்லாம் வெட்டுகிற கட்சி என்று சட்டப்பேரவையில் பேசினாங்க. சட்டப்பேரவையில் பேசின அவை குறிப்பில் இருக்கு, போய் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். அதை நாங்கள் சொல்லலை. மகாபலியத்தில் வந்து இது அவங்க ஒரு மாநாடு நடத்துனாங்க, என்னது பௌர்ணமி மாநாடுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஃபுல்லாக கலாச்சாரத்தை குறித்து விட்டு பாண்டிச்சேரி முழுக்க கலவரம். விடுதலை சிறுத்தைகள் எங்காவது மாநாடு, விடுதலை சிறுத்தைகள் இது வரைக்கும் எத்தனையோ மாநாடுகள் நடத்தியிருக்கு, ஒரு கலவரம் உண்டா? ஒரு கலவரம். மது போய்தல் எதனா வண்டி எடுத்து கல் எடுத்து விட்டு ஏதாவது கடைகள்லாம் சூறையாடி போகிற இடங்கள்லாம் தகராறு பண்ணியிருக்கிறோமா? சொல்ல முடியுமா? அப்படி ஒரு சான்று இருக்கா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க மீது இத்தனை கோடி ரூபாய் ஃபைன் கட்டுன்னு போட்டாங்க. ஒரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தூக்கி போய் ஜெயிலில் போட்டாங்க. ஐயோயோ என்னை காப்பாற்றுங்கன்னு கூவினார், கதறினார். அதெல்லாம் இருக்குது, நாங்களாக பார்த்தோம், அவங்க பண்ணாங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணல. ஏன் தேத்த கலவரம் பண்ணிக்கிறோம் நாங்கள்? ஒன்று சொல்லுங்கள். 108 ஆம்புலன்ஸ் விட்டுன்னு சொன்னார் அன்புமணி. 108 ஆம்புலன்ஸ் போக முடியாமல் இங்கே கூடாஞ்சேரியில் கல்லை தூக்கி அடித்தாங்களே, அதெல்லாம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி பண்ணமா? ஒன்று காட்டுங்க. எங்கள் மாநாட்டில், வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் அதே 108 ஆம்புலன்ஸ் வந்து மாட்டிக்கிச்சு. எங்கள் தோழர்கள்லாம் வண்டியே அலேக்கா தூக்கின்னு வந்து இன்னாண்ட ரோட்லேருந்து இன்னாண்ட தூக்கி வந்து வச்சாங்க, வண்டியே தூக்கின்னு வந்து. அதுவும் சோசியல் மீடியாவில் இருக்குது, பாருங்கள். விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கு மக்கள் பக்கம், உழைக்கின்ற மக்கள் பக்கம். எந்த இடத்துலையும் சுயசாதி பெருமையை பேசிக்கின்னு அதை இதை பேசிக்கின்னு இந்த பிஹெச்டி, இந்த எல்கேஜி அவங்களே சொல்லு, மதுவை விட மிக கொடியது சாதி சிந்தனை. சாதிய சிந்தனை ஒழிக்கிறதுக்கு அவங்க மாநாடு நடத்தியிருக்காங்களா? இதில் நாங்கள் பிஹெச்டி, அவங்க எல்கேஜி கூட கிடையாது, இன்னும் படிக்கலை. இந்த தமிழ் மண்ணில் இருக்கிற கலாச்சாரத்தை இன்னும் படிக்கல அன்புமணி அவர்கள், இன்னும் படிக்கலை. நாங்கள் இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் சீரழிந்து விடக்கூடாது என்று இன்றைக்கும் வந்து இதெல்லாம் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை சொல்கிறோம். நீங்கள் சாதி ஒழிப்பு சொல்கிறேன், சாதி கொடியை ஒரு பக்கம் ஏற்றுறீங்க, கொடி ஏற்றுறீங்க, ஒரு பக்கம் உங்கள் கட்சி கொடி ஏற்றுறீங்க. இந்த உலகத்திலேயே சாதி கொடி ஏற்றிக்கின்னு ஒரு கட்சி கொடி ஏற்றுற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்கள் கொடின்னு சொன்னதை ஒரு ஞாபகம் வருது. கொடிக்கம்பம் வந்து அகற்றப்பட்டது, முதல்ல போட்டது அந்த 62 அடி உயரம் அப்படின்ட்டு. அது வந்து உங்களுடைய கட்சி தலைவருக்கும் இல்லை உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் என்ன ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அது சரியா? அதில் என்ன ஒரு இது இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியை குறிப்பாக அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் அரசு பணியில் இருக்கிற அதிகாரிகளும் விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை திமுகவோடு கூட்டணியில் இருப்பதை அவர்களுக்கு வெறுப்பை மூட்டுகிறது. தெளிவான கருத்தை பேசுவதனால், அது மூலமாக பல்வேறு சாதிகள் உடைபடுவதனால். தமிழகத்தில் இப்போ திமுக ஆட்சி தானே நடக்குது, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அதிகாரிகள் வந்து போயிட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு சான்று சொல்கிறேன், சொல்லுங்கள். வீரப்பன் அவர்கள் நக்கீரன் கோபால் அவர்களை சந்திக்க வைத்து அவரை வந்து சென்னைக்கு அழைத்து வந்து அவரை மக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரலாம், அவர் தவறு செய்ய சொல்ல அவர் மன்னிப்பு கேட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கார தூது விட்டு நக்கீரன் கோபால், கல்யாணி அவர்கள், பழ நெடுமாறன் அவர்கள், இவரை போன்றவர்களாம் அன்றைக்கி அனுப்பி வச்சுருந்தாங்க. அன்னைக்கு இருந்த தேவாரம் அவர்கள், வீரப்பன் அவர்கள் வந்தால் நான் துப்பாக்கி எடுத்து சுடுவேன்னு சொன்னார். அப்போலாம் ரிட்டையர் ஆகிட்டார் அவர் கைது பண்ணாங்களா? எப்படி வந்து அந்த ஆதிக்க மனநிலை எப்படி உருவானது? அப்போது அப்படித்தான் முதலமைச்சர் எங்கேயே இருப்பார், பாவம் அவர் எங்கேயோ அவர் வேலை உண்டு, மக்களை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பார். இதில் நடுவில் ஒரு சிண்டு திமுக சொல்லி தான் கொடிக்கம்பத்தை எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே கம்பத்தை அங்கே தான் நட்டாங்க. அப்போ யார் சொல்லி நட்டது? நீங்கள் திமுக சொல்லி தான் எடுத்துட்டாங்க, வந்து நட்டுட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கு ஆட்சி இதெல்லாம் கேட்கறதுனால
அது போல பண்ணிட்டாங்க அப்படின்ற கான்ட்ரவர்சியல் அதான் இதெல்லாம் சொல்கிறேன். வந்தது. எங்கள் தலைவர் அதுக்கு வந்து அங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிற அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திட்டமிட்டு என்னென்ன நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு பத்திரிகையில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது மாதிரி அதிகாரிகள் வந்து சாதிய சிந்தனையோடும் இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற செயல்கள் நடக்கிறது. அதுவும் இல்லாமல் எல்லா கொடியும் பறக்கணுமா, இந்த கொடி மட்டும் இருக்கக்கூடாத இடத்துல இதுலேயே அப்பட்டமாக தெரியலீங்களா? அப்போ இது போன்ற ஆட்சியாளர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுக்கு ஊடுருவலாக பின்புலமாக சாதிய சிந்தனைவாதிய அரசியல்வாதிகள் பின்புலமாக இருக்கிறார்கள். அதில் வந்து திமுக மட்டும் நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஆனால் திமுகவில் இருக்கிறவங்களும் எல்லா கட்சியும் பாஜகவில் இருக்க அந்த இடத்துக்கு ஒன்றா வந்துடுவாங்க. சாதிக்கு ஓ. அவங்க வெவ்வேறு கட்சியில் இருப்பாங்க. திமுகவில் அமைச்சர் இருப்பார், அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் இருப்பார், பிஜேபியில் வந்து மத்தியில் இருக்கிற உறவில் இருப்பார். இப்படி சாதி சங்கம் வைத்திருக்கணும் ஒன்றாயிடுவாங்க. அங்கே அவங்க கூட்டாயி கட்சிக்கு எதிரா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்கள் வளரக்கூடாதுன்னு அதில் என்னங்க மாற்று கருத்து? அதில் என்ன மாற்று கருத்து? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளிலே தினம்தோறும் எதிர்ப்பலில் நீந்து கொண்டு அதாவது அதாவது அந்த தீக்குழம்பில் நாங்கள் நடந்து கொண்டு அரசியல் செய்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். தினந்தோறும் எங்களுடைய போராட்ட களம்தான். இவங்கக்கிட்ட சொல்லி சொல்லி அடக்குமுறை எதிர்த்து 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 ஃபீலிங்ஸ் வர மாதிரி நாங்கள் மேலே மேலே போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ரிட்டையர்டாக போயிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு நிலையை இங்கே இருக்கிற சாதிய சிந்தனைவாதர்களும் ஆட்சியாளர்களும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதில் இருக்கின்ற சாதியவாதிகளும் சேர்ந்து செய்கிற வேலை சொல்லிவிட்டீங்க. இதுதான் வந்து உண்மையான. சரி, அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமாவர்கள் வந்து மிரட்டப்பட்டாரு, அதனால தான் வந்து மாநாட்டை வந்து இது போல பண்ணிட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுலேயும் வந்து 2ஆம் புலிகேசி போல வந்து இவரே போயிட்டு சரண்டர் ஆயிட்டாரு, சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாரு அப்படின்ற ஒரு சில செய்திகள்லாம் வந்து இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இது நானா சொல்லல, செய்திகளை படிச்சதுதான் சரி. அதாவது என்னன்னா மிரட்டப்பட்டாரான்னாங்க. அதுதான் சொல்றேன். அது வந்து அவங்க முப்பாட்ட காலம், இது திருமா காலம். யாரு காலையும் போய் விழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அப்படி ஒரு நிலையும் எங்களுக்கு இல்லை. யார் காலையும் போய் விழ வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சொன்னோம், எவன் காலையும் போய் நாங்கள் விழ வேண்டிய அவசியம் இல்லை. யார் காலையில் யார் போய் விழணும்? எங்கள் தலைவர் அப்படி ஒரு நிலையில் இல்லையே. அப்படி ஒரு எங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து எங்களை முன்னேற்றுவதற்கு, எங்கள் கட்சியை உயர்த்தி பிடிப்பதற்கு வெளிப்படையாக சொல்லணும்னா பாஜகவோடு நாங்கள் இணைந்து விட்டால் தானாக எங்களுக்கு எல்லாம் வந்துடும். பரவாயில்ல, ஒரு உண்மையை சொன்னது ஒரு கிளாப் சார். தானாக வந்துடும். பாஜகவோடு எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ரெடியா இருக்கு. ஒரு ஆப்ஷன் இருக்கு சார், உங்களுக்கு நிறைய 3 ஆப்ஷன் இருக்குது. நானே சொல்றேன் பாருங்க. அதுதான் ஏடிஎம்கே கூட ஆப்ஷன் இருக்குதுன்றாங்க, விஜய் கூட ஆப்ஷன் இருக்குதுன்றாங்க. நாங்க நினைத்தால் அப்படி ஒரு பதவி சுகம் நினைத்தால் எங்க தலைவர் நினைத்து இருந்தால் எப்பயுமே அதை வந்து போயிட்டு இருப்பாரு. அவ பாஜக கூப்பிட்டா சேருவீங்க. அதாவது சொல்றேன், நாங்க வந்து எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியான முரண்கள் இருக்கிறதுங்க. கொள்கை ரீதியாக எங்களுக்குன்றது கிடையாது. இங்க இருக்கிற மண்ணில் உழைவுபடுகிற மதவெறியான கட்டமைப்புகள் மனிதர்களை பிளவுபடுத்தி வச்சிருக்கிறது. அதை வந்து சாதி ரீதியாக மூட்டி விடுகிற வேலையில் இருக்கிறது. அதனால் இங்கே சாதி மோதல் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இவரோடு இணைந்து விட்டால் நமக்கும் அதே நிலை வந்து விடும். அப்போ நம்ம வந்து மக்களோடு மக்களாக இணைஞ்சி இருக்க முடியாது, அன்னிப்பட்டிருக்கிற நிலை வந்துடும். அதனால் மக்களுக்கு புரியும் வரையில் எங்களுக்கு எத்தனை இழப்புகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எத்தனை 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 ஆசை வார்த்தை காட்டினாலும் அதுக்கு மழங்காமல் அதுக்கு நாங்கள் வெடி கொடுக்காமல் எங்கள் தலைவர் அழகாக அப்படி எடுத்துக்கிட்டு போகிறாரு. அதை கொள்கை வந்து ஓகேவாயிடுச்சு. அவங்களுடைய கொள்கையும் அவங்க சப்போஸ் பாஜகவோ இல்லை ஏடிஎம்கேவோ வந்து கோயின்சைடு ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டணி வைப்பீங்க ஃபியூச்சரில் வர 2026ன்னே வச்சுக்கோங்களேன். அதாவது அதில் எங்கள் தலைவர் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டார், கூட்டணி விரிசல் இல்லைன்னா எங்களுக்கு மத ரீதியாக இருக்கிற அரசியல் கட்சிகளோடும் சாதி ரீதியாக இருக்கிற கட்சிகளோடும் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை. அதனால் எத்தனை இழப்புக்கு வந்தாலும் பரவாயில்லை, எத்தனை ஆசை வார்த்தை கட்டாலும் அது வேண்டாம். ஆனா உங்களுக்கு தேவையானதை மட்டும் கேட்டு வாங்குவீங்க. என்ன தேவையானது? அதான் இப்ப ஆட்சி பங்கு வேணும் அப்படின்றத வந்து எங்களுக்கு தேவையானதை கேட்டு எங்க கட்சியிலேயே வாங்கிப்போம், கூட்டணியிலேயே. எங்களுக்கு ஆட்சியில அதிகாரம் கேட்க தப்புன்னு கேட்கறேன். திரும்ப இல்ல தப்புன்னு சொல்ல வரல நான். அதாவது எங்க கூட்டணியிலேயே கேட்டுப்போம், அதுக்காக நாங்க பாஜக கூட எல்லாம் போக மாட்டேன்றீங்க. எந்த கட்சியில நீங்க ஏன் வந்து நீங்க சொல்றதுல இருந்து தான் நான் என்ன சொல்றேன்னா, கூட்டாட்சியா வேணாம்னு சொல்றீங்க. கூட்டாட்சின்னா என்ன?
கூட்டணியாக இருக்கிற எல்லா கட்சி விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் கூட்டணியில் இல்லை. இன்றைக்கி திமுகவில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், திமுகவில் மதிமுக இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, இது முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க. இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லோருக்கும் உங்கள் கட்சியிலே நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மந்திரிகள் தரீங்க. அதான் உங்களுக்கு அப்பயே கேட்குறோம் சார், எங்களுக்கு 2 மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க. ஏங்க நீங்கள் வந்து திராவிட அரசியல் பேசுகிறவங்க, பகுத்தறிவு சிந்தனையோடு செயல்படுறவங்க, இது ஒருத்தர் சொல்லணுமா? அதாவது தானாக கனிஞ்சு வருகிற பழத்துக்கு சுவை அதிகம். நீங்கள் புகழ் வச்சு பழுக வைக்கிறது, ஒருத்தர் சொல்லி கனி வைக்கிறது, இதெல்லாம் சுவையாக இருக்காது. அங்கங்கே கன்னி போயிருக்கோம். உரிமைகளை நாங்கள் கேட்பது எங்களுடைய கடமை. அதில் நியாயம் இருக்குது. அதில் கொடுப்பதும் கொடுக்காததும் உங்களுடைய விருப்பம். ஆனால் எங்களுடைய இலக்கு அதுதான். என்ன இலக்கு? கூட்டாட்சி. அதான் 2 மினிஸ்டர் போஸ்ட் கேக்குறீங்க. அது பயங்கரமா ஏங்க 2 மினிஸ்டர் எங்களுக்கு கிடையாதுங்க. இப்பதாங்க தெளிவா சொன்னேன். அதான் எல்லா கட்சிகளுக்கும் கொடுங்க. அதுல வந்து என்ன எதுல அதுல வந்து பெரிய கட்சி எது, சிறிய கட்சி எது, அந்த அளவுகோலை வைத்து கொடுங்க. அப்படிலாம் முழுகி போயிடுன்னு கேட்குறேன். என்ன முழுகி குடி போயிடுன்னு கேட்குறேன். இல்லை கொடுக்கலாம், இதை கேட்கும்போது நீங்கள் வந்து 4 எம்எல்ஏ வச்சுக்கிறீங்க இவ்வளோ ஆட்டமா, 2 எம்எல்ஏ வச்சுக்கிறீங்க இவ்வளோ ஆட்டமானா, இதுதான் வன்மம், இதுதான் போராமை புத்தி. உங்களுடைய பார்வையில் எவ்வளோ வன்மம் இருக்குது, சாதி சிந்தனை இருக்குது, மதவாத புத்தி இருக்குதுன்றத உடைபட வைக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கொக்கரிக்கிறீங்க, நீங்கள் குதிக்கிறீங்க, ஊடகங்களை பற்றி எரியுது. அப்போது ஒரு குறிப்பிட்ட சமூகம், நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் பெயர் வச்சுருந்தாலும் எங்களுக்கு சாதி கட்சின்றீங்க. சாதி கட்சி நடத்தவனெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒரே மேதாவி மாதிரி பேசுகிறீங்க. இதுதான் அநியாயமாகுதுங்க. சாதி கட்சி நடத்தணும்னு சாதி கட்சின்னு சொல்கிறது இல்லை. நாங்கள் சாதி கட்சியே நடத்தலை, எங்கள் கட்சி பேரே அது இல்லை. எங்கள் கட்சியில் அந்த பேர் இருக்கா? நாங்கள் வந்து திடீர்னு அரசியலுக்கு வந்துட்ட பேர் மாற்றிட்டோமா? மாற்றினவங்கள போய் கேளுங்க, எங்களையும் கேட்கலிங்க. நாங்கள் வந்து ஈழ விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இத்தனை ஆண்டு காலம் அங்கே புலிகள் இங்கே சிறுத்தைகள் என்ற கொள்கை முழக்கத்தோடு செயல்படக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். சாதாரணமாக ஏதோ வந்து அரசியலுக்காக வந்தவர்கள் கிடையாது. இந்த அன்றாடம் உழைக்கின்ற மக்களுக்காக களத்தில் நின்று போராட வேண்டும், அவங்கள வந்து விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்றது மட்டும்தான் எங்களோட நோக்கம். இன்றைக்கி விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். 99% விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவங்க பிள்ளைகள்லாம் கல்லூரி படிக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க, இன்ஜினியராக இருக்கிறாங்க. எல்லாம் 30 ஆண்டு காலில் இவ்வளோ பெரிய சாதனை. அது கண்டிப்பாக அது ஒத்துக்கலாம் தானே. அவ்வளோ பெரிய சாதனை, அமாலய சாதனையை பெற்றிருக்கிறோம். அதனால் வந்து எங்கள் தலைவர் படித்தவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு வீட்லேயும் 10 குழந்தைகள் 5 குழந்தைகள் இருக்கிறாங்க, 5 பேரும் கல்லூரி படிச்சிருக்கிறாங்க. அது அண்ணன் திருமாகாலத்தால் வந்தது, அண்ணன் திருமாவளவனால் வந்தது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இல்லை என்றால் இந்த ஊடக இலட்சியர் பகலோடி வந்திருக்க மாட்டான். கண்டிப்பாக அதுக்கு யார் கிரெடிட்? யார்? எங்கள் தலைவர் தான். நாங்கள் அதிமுக திமுக வேறு கட்சியில் இருந்தால் இது மாதிரி எங்களை தனியாக இன்டர்வியூ எடுத்திருப்பீங்களா? அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குமா? இந்த வாய்ப்பை அதிகாரத்தை பெற்று தந்தது எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர் மட்டும்தான். அதனால் நாங்கள் அதிகாரத்தை வந்து, அதிகாரம்னா என்ன, கையில் வந்து கபடா வச்சுருப்போம், அந்த அதிகாரம் கிடையாது. அரசியல் அதிகாரம், நாற்காலி அதிகாரம், அதை தான் நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கு நான் கண்டிப்பாக 2026 வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டியபடியே, நீங்கள் விருப்பப்படியே வந்து எப்படி நினைக்கிறீங்களோ அதே போல் உங்களுக்கு அதிகாரம், ஆட்சி எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பங்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து வாங்குவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் சார். ஜெம் தொலைக்காட்சி வந்து உங்களுக்கு சொல்லுது. மிக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, நல்ல ஒரு வாய்ப்பு தந்த நன்றி.